இந்த மேம் தொலை தாங்க மாட்டா விட மாட்டாங்க என்ன. எந்த மேம்? எல்லா மேம் தான். எவ்வளவு அரியரா? 12 இருந்தா என்ன மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த போய் வீட்டுல சொல்லணும். வீட்டுல சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? டேய் பார்டர் மார்க்ல பாஸ் ஆயிட்டு சீன் ஓட்டுறான்டா. பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆறலாம் அதான் மேட்ரு. இவன் வேற பாஸ் ஆற வழியா பார். ஏய் போட மச்சான் வீட்டுக்கு போன ஃபோன் பண்றேன் மச்சான். கவலைப்பா நாளைக்கு மேட்ச் 5 மணிக்கு இருக்கு. எல்லாம் ரெடியா வந்துரு. நீ தான் பெரிய பேட்ஸ்மேன். நீ தான் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆக போற. அது நான் வச்சு கண்டிப்பா வந்துரும். சரியா? மார்க் ஷீட்டை காட்டலாமா வேண்டாமா? பா போடா. ஷிட். கர்ச்சீஃப் இருக்கா? என்கிட்ட இல்ல. சரி விடு. ஹலோ சொல்லுங்க சார். என்ன வரலீங்களா? இருங்க கேட்டு சொல்றேன். ஹரி 2 நாளைக்கு முன்னாடி செக் கொடுக்க சொன்ன சார் கிட்ட குத்தியா? செக்கா? செக்கா? ஐயோ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லடா. டிஷ்யூ பேப்பர் நினைச்சு செக்க தூக்கி போட்டேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எல்லாரும் சொல்றாங்களே சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும்னு. பிடிச்சு பார்த்தனே புகை தானே வந்தது. டாய் சொல்றா. டாய் கீழே சங்கர் வெயிட் பண்றான். வா போலாமே. வாங்கடி வாங்க. என்ன பண்றப்ப? ஹாய் செல்லம். ஹவாரி செல்லம். தோடா சாப்பிட்டியா? என்னது மீன் குழம்பா? சரி சரி. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் வச்சுமா. சூப்பர்ண்ணா நாளைக்கு பீச் போலாம். சூப்பர் சக்சஸ். சூப்பர்ண்ணா உசாராயிட்டா. சூப்பர். வடை போயிச்சு. ஹலோ சொல்லுங்கப்பா. அந்த வந்துருப்பா. அந்த வந்துடுறேன். 5 minutes வந்துருப்பா. சரி சரி. விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. சரி நான் வரேன். விடுங்க டைம் ஆயிடுச்சு. பாய்டா. என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஹலோ ஹலோ நான் டாக்டர் எத்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். நேத்து நீ ஃப்ரெண்டோட வந்தல? ஆமா டாக்டர். அவனோட ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க வந்திருக்கு. ஓகே. அவனுக்கு வந்திருக்க டிசீஸ் அக்யூட் ரீனல் ஷட்டவுன். என்ன டாக்டர் சொல்றீங்க? இட்ஸ் a very dreadful disease. அவனுக்கு இன்னும் 3 or 4 days ஆமா. I hope you understand. ஷிட். என்ன எப்படி சொல்றாரு? இந்த கேண்டில் கூட தன்னைத்தானே உருக்கிக்கிட்டேன் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன்? அந்தந்த நிமிஷத்துக்காகவே வாழ்ந்துட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் மறுநாள் நெருங்கும் போது பயமாக இருக்கு, வருத்தமாக இருக்கு. ஒன்றும் சாதிக்கலைன்னு வருத்தமாக இருக்கு. என் வாழ்க்கை முடிய போகிற இந்த நேரத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா சாதிக்க துடிக்கிற எத்தனையோ பேர் ஒரு உறுப்பால் பாதிக்கப்பட்டேன். அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் அவங்க கனவுகளை சேர்த்து இருக்கிறாங்க. இப்போ அனைப்புறம் மெழுகுவர்த்தியாக இருக்கிறேன்னா என்னோட உறுப்புகளை தானே செஞ்சேன். அவங்க கனவுக்கெல்லாம் பிரகாசம் அடிக்கலான்னு இருக்கேன். ஆமாம், சில பேரோட வாழ்க்கையில் வெளிச்சத்து கொடுக்க போகிற அந்த ஒளி நான் தான். தன்னுடைய வாழ்க்கை முடிய போதுன்னு தெரிஞ்சு கூட மற்றவங்களுக்கு உதவுறான்ல, இவன் தாங்க மனுஷன்.